நான் இப்போ சோறு வடித்த கஞ்சி தண்ணி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த கஞ்சி தண்ணி பார்த்தீங்களாக்கி நம்ம வந்து சூடாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி தன்மைக்கு வந்துடுங்க. அதை நம்ம வந்து இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே ரூ. 1 கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தாங்க எடுத்துருக்கேன். எந்த ஷாம்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஷாம்பு யூஸ் பண்ணாதவங்க முக்கியமாக சிவக்காய் யூஸ் பண்ணுறீங்களா, சிவக்காய் நானும் நீங்கள் சேர்த்துக்கிடலாங்க. அது இது கூடவே சேர்த்து குளிச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ ஷாம்பையும் சோறு வடித்த கஞ்சி தண்ணியும் தாங்க நான் இப்போ இந்த மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரிக்கு கலக்கி விட்டாதாங்க அது வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரிக்கு இருக்குங்க, நல்லாயிருக்கும் இந்த மாதிரிக்கு. இப்போ இது கூடவே முக்கியமான பொருள் தாங்க நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி காஃபி பவுட்ரு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த காஃபி பவுட்ரையும் இது கூடவே சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. முடி கொட்டுத பிரச்சனை நிறைய பேருக்கு இப்போ ரொம்பவே இருக்குதுங்க. அவங்க குளிக்கும்போது பார்த்திங்களாக்கி இந்த மாதிரிக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு குளித்தோம்னாக்கி நம்மளுக்கு வந்து ஹேர் பார்த்திங்களாக்கி ரொம்பவே நல்லா ஷைனிங்காக இருக்குங்க, பலன்னு இருக்குங்க. நம்ம ஹேர் வந்து நம்ம குளிக்கும்போது இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி வச்சுட்டு குளிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. ஹேர் வந்து இப்போ பார்த்திங்களாக்கி நிறைய பேருக்கு கொட்டுதான் இதில் தாங்க இருக்குது. நிறைய பேர் முடி கொட்டுத பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி உள்ளவங்களாம் இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி வச்சு குளித்து பாருங்கள், ரொம்ப நல்லா ரிசல்ட்டு கிடைக்குங்க. சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்கும். முடி கொட்டுற பிரச்சனைங்கிறது இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குங்க. வெங்காயம் அதிகமாக நம்ம உரிக்கணுங்கிற டயத்தில் பார்த்திங்களாக்கி இந்த பெரிய வெங்காயம் பார்த்திங்களாக்கி நம்மளுக்கு வந்து மேல் தோல் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துருவோங்க. ஆனால் உள்ளே இருக்க தோல் பார்த்திங்களா நம்ம கையை வச்சு கொஞ்சம் தான் எடுத்து எடுக்க வேண்டி இருக்குங்க. நான் சொல்கிற முறைப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கத்தி வச்சு லைட்டாக, ரொம்ப இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி கோடு போட்டு அதுக்கப்புறமா தோலை எடுத்து பாருங்கள், அப்படி பாட்டாக நம்மளுக்கு வந்து கலந்து வந்துடுங்க. காலையில் நம்ம பூரி எல்லாம் சுடுவோங்க, அதுக்கு இந்த மாதிரிக்கு பூரிக்கெலாம் கிழங்கு கூட்டு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அதிகமாக பெரிய வெங்காயம் வந்து தேவைப்படுங்க. அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வெங்காயம்னாலும் ஈஸியாக இந்த மாதிரி உரிச்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க. காலையில் டென்ஷன் இல்லாமல் நம்ம இந்த மாதிரிக்கு ஈஸியாக இந்த மாதிரிக்கு வெங்காயத்தெல்லாம் உரிச்சிடலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முட்டை எல்லாமே நம்ம வாங்கி இந்த மாதிரிக்கு வைக்கிறோன்னாக்கி நம்மளுக்கு வந்து பழசு புதுசு அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. குறிப்பாக அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கிட்டு வரோன்னா அடுத்து திருப்பி 4 முட்டை 5 முட்டை நம்ம வீட்டில் இருக்குதுனாலே நம்ம சேர்த்து வச்சுருக்கும்போது பார்த்திங்களாக்கி நம்மளுக்கு எது எப்போ வாங்கினதுங்கிறது வித்தியாசம் தெரியாதுங்க. அதனால தாங்க இப்போ பார்த்திங்களாக்கி நான் பழசு புதுசு அப்படிங்கிறது தாங்க எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரிக்கு நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எந்த முட்டை பழசு புதுசுங்கிறது நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இதுலேயும் தெரியலைனாக்கி நம்மளுக்கு வந்து நெய் பாலிஷ் கலர் வேணால் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கிடலாங்க. அதுவும் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க. பிடிச்சிருக்கு இந்த டிப், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ பார்த்திங்களாக்கி நம்ம சட்னிக்கு ஏதாவது தக்காளி சட்னிலாம் அரைக்க போகிறோம்னாக்கி கொஞ்சமாக நல்லா ஹாட் வாட்டர் எடுத்து 2 காஞ்ச மிளகாய் உள்ள போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அரைச்சி பாருங்கள், நல்லா அரைப்பட்டு கிடைக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம எதாவது பவுட்ரு பண்ணணும் அப்படிங்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி இருக்குங்க. அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இருக்கணும்னாக்கி நான் இப்போ கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த மணிக்கு வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சொட்டு கூட அதில் தண்ணிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. டக்குன்னு நம்மளுக்கு வந்து எதாவது பவுட்ரு அரைக்கணும்னா இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ மிளகு தாங்க எடுத்திருக்கேன். இப்போ மிளகு பவுடர்லலாம் பார்த்திங்கனாக்கி கடையில் வாங்குறது பப்பாளி விதை கலந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நாமளே இந்த மணிக்கு மிளகு வாங்கி நம்மளே வீட்டிலே பவுட்ரு பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோங்க. இப்போ பார்த்திங்களா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பவுடராக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது அப்படிங்கிறத. ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரிக்கு அரைச்சி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆஃப் ஆயில் ஆம்லேட் போடும்போதெல்லாம் இந்த மாதிரி பவுடர் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க. அடிக்கடி நம்ம எல்லாம் பாத்திரம்லாம் தேய்ச்சி அந்த சிங்க் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸ்லலாம் ஓரங்கள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த உப்பு கரைகள் எல்லாம் படிஞ்சு போய் இருக்குதுங்கிறத. நம்ம பைப்லேயும் பார்த்திங்கனாக்கி நல்லாவே ஒயிட் கலராக இருக்கிறதுனால கொஞ்சம் அழுக்கு கரைகள் எல்லாமே அதுலேயும் படிஞ்சிருக்குங்க. சிங்கில் பார்த்திங்கனாக்கி இதுலேயும் நம்மளுக்கு உப்பு கரைகள் எல்லாமே அதிகமாகவே படிஞ்சிருக்குதுங்க. இதை எப்படி நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க வாங்க பார்க்கலாம். நான் இப்போது அந்த ஆப்ப சோடா மாவு தாங்க எடுத்திருக்கேன். கொஞ்சமாக விம் ஜெல் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஆப்ப சோடா மாவு, கொஞ்சமாக விம் ஜெல் எடுத்திருக்கேங்க. இப்போ பார்த்திங்களா வினிகர் தாங்க சேர்த்துருக்கேன். இந்த வினிகர் வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக நுர பொங்குங்க. வினிகர் இல்லாதவங்க நம்ம வந்து கொஞ்சமாக இந்த ஆஃப் லெமன் ஜூஸ் வேணாலும் சேர்த்துக்கிடலாங்க. நம்மளுக்கு அதிகமாக கரை பிடிச்சிருந்தா ஃபுல் லெமன்னாலும் சேர்த்துக்கிடுங்க. இப்போ பார்த்திங்களா சிங்கில் அந்த டைல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே நல்லா இந்த மாதிரிக்கு அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு
எல்லா பக்கமும் இந்த மாதிரிக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அதை வாஷ் பண்ணி எடுத்தோம்னாக்கி நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம சிங்க் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ இருந்ததுக்கு வித்தியாசத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரிக்கு இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். குக்கரில் பார்த்திங்கன்னா சாம்பார் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லைட்டாக அப்படியே மசாலா வந்து வெளியில் வந்து தெரிச்சிருக்குங்க, வெளியில் வந்துருச்சுங்க. இந்த மாதிரிக்கு வெளியில் வருந்ததுனால பார்த்திங்களாக்கி நமக்கு குக்கரில் கேஸ் ஸ்டவ்வில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அப்படியே சிதறிடுங்க. குக்கர் மூடி ஃபுல்லாகவே இந்த மாதிரிக்கு சிதறிடும். அதுக்கு நம்ம இந்த மாதிரிக்கு ஒரு துணியை வச்சு லைட்டாக ரவுண்டாக அப்படி போட்டு வச்சிட்டோம்னாக்கி நமக்கு வந்து அந்த சாம்பார் தண்ணி வெளியில் வாரது வந்து அப்படியே அந்த துணியிலேயே அடங்கிக்கிடுங்க. வெளியிலங்கிறது வரவே வராதுங்க, ஒரு சொட்டு கூட வரவே வராது. இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சாம்பார் வெளியில் வருதுன்னா அந்த துணியை ரவுண்டாக அப்படி சுற்றி வச்சுருங்க குக்கர் மூடி மேலே. கொஞ்சம் கூட நம்மளுக்கு மூடி விட்டு வெளியில் வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.